கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு நாளை கொண்டாடுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற அந்த செய்தி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஆகவே அந்த உயிர்த்தெழுதலை பற்றியதான ஒரு சத்தியத்தை உங்கள் முன்பாக வைத்து உங்களுக்காக நான் ஜெபித்து கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் சில வாக்கியங்களை நாம் வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை எனக்காக ஒருவர் வாசிக்க அன்பா கேட்கிறேன். ஓய்வு நாளான பின்பு மதனேலா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். ஆமென், பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். வாசிங்க லூக்கா எழுதின புஸ்தகம், லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை வாசிப்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவ வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நிரூபிக்கிற விதத்தில் அங்கே ஒரு சம்பவம் செய்யப்பட்டிருந்தது. என்ன? ஆண்டவராய் இயேசுவை கல்லறையில் அடைத்து ஒரு பெரிய ஒரு கல்லை வைத்து அந்த கல்லறையை அடைத்து வைத்தார்கள். இப்பொழுது அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடும்படிக்கு அந்த அற்புதத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சகோதரிமார்கள் கல்லறைக்கு போகிறார்கள். அவங்க போகும்போது பேசிட்டு போற வார்த்தை என்ன? ஒரு பெரிய கல்லை வைத்து அவருடைய கல்லறையை அடைத்திருக்கிறார்களே, யார் நமக்காக அந்த கல்லை? உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிறதுக்காக அவருடைய மரித்த சடலத்திற்கு அங்கே அவர்கள் சுகந்த வர்க்கம் இடும்படிக்கு போகும்போது அவருடைய சரீரத்தை பார்க்க போனவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. கல் புரட்டப்பட்டு இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற செய்தியை அங்கே தேவதூதன் அவர்களுக்கு அறிவித்தான். கவனிங்க, உயிரோடு எழுந்த இயேசு என் வாழ்வையில் உயிர்த்தெழுந்தவராய் இயேசு இருப்பது நிமித்தம் அல்லது உயிரோடு எழுந்த இயேசு நிமித்தம் எனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் அங்கே இல்லை, கல்லறையில் அவர் இல்லை. தோத்திரம். அவர் எங்கே இருக்கிறார்? என்னோடு இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? என்னோடு இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? அவர் எனக்குள் இருக்கிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு கல்லறையில் இல்லை. அவர் உயிரோடு இருக்கும்போது கல்லறைக்குள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தவராய் யாருக்குள் யாரோடு இருக்கிறார் என்றால் எனக்குள் என்னோடு கூட
இருக்கிறார். கவனிங்க கவனிங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற செய்தி அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட உடனேயும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவால வருகிற ஆசீர்வாதங்கள் என்னன்றதை அவர்கள் கண்டுகொள்ள ஆரம்பிக்கிறார்கள். கவனிங்க, இன்றைக்கும் திருச்சபை இயேசுவை உயிரோடு கூட இருக்கிறது என்று அவரை நம்பி ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. உயிரோடு இருக்கிற இயேசு எனக்குள் இருக்கிறார், உயிரோடு இருக்கிற இயேசு என்னோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற இயேசுவால் என் வாழ்வில் என்ன மாதிரியான ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருகிறது? 5 விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் காமிக்க விரும்புகிறேன். இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்றால், உயிரோடு எழுந்த இயேசுவால் என் வாழ்வில் வருகிற 5 விதமான மாற்றங்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என்னென்ன மாற்றம்? இயேசு உயிரோடு எழுந்த பிற்பாடு, ஆமாம் தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படின்றத நான் நம்புவேன்னா, என் வாழ்க்கையில் இயேசு எனக்குள் உயிரோடு இருக்கிறார் என்று நான் நம்புவேன் என்று சொன்னால், எனக்குள் வருகிற 5 விதமான ஆசீர்வாதங்கள். நம்பர் 1 வாசிங்க பார்க்கலாம். மார்க் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலும் 6வது வசனமும் 7வது வசனமும் வாசிங்க. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். வாசிங்க. நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும். நல்லா கவனிங்க, இந்த தேவதூதன் அவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் அவரை வைத்த இடம் இதோ என்றும் அவர் இங்கே இல்லை என்ற செய்தியும் சொல்லுவது மட்டுமல்லாமல், அவர் அந்த தேவதூதன் அவர்களிடத்தில் சொல்லுகிற இன்னொரு செய்தி என்ன? நீங்கள் போய் இயேசுவின் சீசரிடத்திலும் அவருடைய சீசனாகிய பேதுருவினிடத்திலும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே காண்பீர்கள் என்று உங்களுக்கு அவர்களுக்கு சொல்லுங்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு, அவர் கல்லறையில இல்ல, அவர் மரித்து போனார். ஆனால் இப்ப அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை வைத்த இடம் இங்கே இருக்கிறது. நீங்கள் தேடி வந்த இயேசு இங்கே இல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். இப்ப நீங்க அவரை பார்க்கிறதுக்கு எங்க போகணும்? எங்க போகணும்? அவர் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி அவர் கலிலேயாவுக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய சீசரிடத்திலே, பேதுருவினிடத்திலே, அவரை நம்புகிறவரிடத்திலே, அவரை விரும்புகிறவரிடத்திலே, அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவரிடத்திலே போய் சொல்லுங்கள். அவரை கலிலேயாவில் போய் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஏன் கலிலேயா? ஏன் கலிலேயா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். கலிலேயா என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த முதல் பகுதி, பேதுருவை சந்தித்த முதல் இடம், அற்புத அடையாளங்கள் ஆரம்பித்த முதல் இடம். ஆமென். அங்கதான் ஆண்டவர் முதல்ல தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினாரு. அங்கதான் அவங்களை எல்லாம் தொட்டாரு. அங்கதான் ஊழியம் ஆரம்பித்தது. அங்கதான் அற்புதங்கள் ஆரம்பித்தது. அங்கதான் அடையாளங்கள் ஆரம்பித்தது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் ஆரம்பித்த இடத்திற்கு போகிறேன், நீங்கள் எல்லாரும் மறுபடியும் அங்கே என்ன செய்ய வேண்டும்? ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசு என் வாழ்வில் உயிர்த்தெழுந்ததற்கு முதல் ஆசீர்வாதம், எனக்குள் வாழ்வதால், எனக்குள் உயிர்த்தெழுந்திருக்கிறதுனால் எனக்குள் வருகிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எங்கே நான் ஆரம்பித்தேனோ அங்கே மறுபடியும் கர்த்தர் என்னை கொண்டு வந்து ஒரு புது துவக்கத்தை உண்டாக்குகிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்னதுங்க? ஒரு நியூ பிகினிங். இயேசுவின் உயிர்த்தெழுதலால் என் வாழ்வில் வருகிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நியூ பிகினிங், ஒரு புது ஆரம்பம். தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு புது ஆரம்பம். என் அன்புக்குரியவர்களே, எங்கே தொலைத்தோமோ அங்கேயே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். எங்கே இழந்தோமோ அங்கே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். எங்கே நாம் ஆரம்பித்தோமோ அங்கே இருந்து மறுபடியும் நம்மை துவங்க பண்ணுவதற்கு, மறுபடியும் நம் வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் எங்க ஆரம்பிச்சோன்னு நமக்கு தெரியாது, எங்க நம்ம முடிய போறோம்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுற முதல் காரியம் என்னன்னா, நான் உனக்காக உயிரோட எழுந்திருக்கிறேன், நீ நம்புறீல. நான் உனக்காக உயிரோட எழுந்ததே எதற்காகன்னா, எங்கே நான் உன்னை சந்திச்சனோ அந்த இடத்துக்கு மறுபடியும் உன்னை கொண்டு வருவதற்கு, எங்கே நான் உன்னை தொட்டனோ அந்த இடத்துக்கு மறுபடியும் உன்னை கொண்டு வருவதற்கு, எந்த இடத்துல நான் உன் கூட பேசணும் அந்த இடத்துக்கு திரும்ப நான் உன்னை
கொண்டு வருவதற்கு. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கலிலேயா அப்படின்னா நியூ பிகினிங்னு அர்த்தம். தோத்துறோம், புது ஆரம்பம்னு அர்த்தம். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இயேசு என் வாழ்க்கையில் உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படின்றத நான் 100% நம்புவேன்னு சொன்னா, என் வாழ்க்கையில் எதெல்லாம் செத்து போச்சோ அதெல்லாம் மறுபடியும் உயிர் பெற ஆரம்பிக்கும். எதெல்லாம் இனி ஆரம்பிக்க முடியாதுன்னு செத்து போன நிலைமையில் இருக்கோ அதெல்லாம் திரும்பவும் ஜீவன் பெற ஆரம்பிக்கும். எது வாழ்க்கையில் எங்கே நான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருந்தேன்னா ஆண்டவர் அந்த ஆரம்ப புளிய கத்த நமக்கு என்ன செய்வார்? தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் பிசாசு புல் ஸ்டாப் வைப்பான், முற்றுப்புள்ளி வைப்பான். புல் ஸ்டாப் வச்சுட்டாலே அதோட அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தோத்துறோம். ஆமாம், புல் ஸ்டாப் வச்சுட்டாலே அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. தோத்துறோம். இயேசுவின் மரணம் பிசாசு எல்லாருடைய வாழ்க்கையில நினைச்சது என்னன்னா ஒரு முற்றுப்புள்ளி. தோத்துறோம். இயேசு மரிச்சிட்டாரு, இனி அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான், என்ன பண்றதுன்னு என்ன செய்யாது, தெரியாது. நான் சொல்றேன், ஆண்டவர் அந்த முற்றுப்புள்ளியை கமாவா மாத்தி எதுவும் முடியல, இனிமேதான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒன்று சொல்கிறேனே, ஐயா, கலிலேயாவில் வச்சு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த பேதுருவை ஆண்டவர் அங்கே வச்சு தான் என்ன செய்கிறார், முதல்ல சந்திக்கிறார். இப்போ மறுபடியும் ஆண்டவர் அதே கலிலேயாவுக்கு பேதுருவை என்ன செய்கிறாரு, கொண்டு வர்றாரு. முதல்ல இயேசுவை பின்பற்றி வந்த பேதுரு, ஆமென், தோத்துற தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு, ஆமென், அவரை மறுதளிச்ச பிற்பாடு அவன் மனசில் நினைச்சது என்ன, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல சீசர்களுக்கு சொல்லுங்கள், அந்த தேவதூதன் இன்னும் கொஞ்சம் ஆழமா இன்சிஸ்ட் பண்ணி சொல்றான், சீசர்களுக்கு மட்டுமல்ல யாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா பேதுருவின் வாழ்க்கை முற்றுப்புள்ளியான இடத்துக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. பேதுரு சொல்றாரு, என்னைய இயேசுனா எனக்கு யாருன்னே சம்பந்தமே இல்லை, நீயும் அவரில் ஒருவன் தானே, அவரோடு இருந்தவன் தானே, எனக்கு அவர் என்ன செய்யாது, தெரியாதுன்னு சொன்னது மட்டுமல்ல, மறுதலிச்சது மட்டுமல்ல, ஆண்டவரை சபிக்கவும் தொடங்கினான்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு இல்லைன்னு முடிவுக்கு வந்த உடனேயும் இயேசுவை தோத்திரம் சிறைப்படுத்திட்டாங்க, அவரை கொன்னுட்டாங்க, சிலுவையில ஏத்திட்டாங்க. தோத்திரம். ஏமா பேதுரு சொல்றான், நான் மீன் பிடிக்க, அவன் மட்டும் போகும்போது கூட 4 பேரையும். நம்ம பழக்கமே அதானே. தோத்திரம். சர்ச்சில் உட்காந்துருப்போம், பாட்டு பாடுவோம், ஆராதிப்போம். பாத்ரூம் வருதுன்னு சொன்ன உடனே நம்ம மட்டும் எந்திரிச்சு போக மாட்டோம், நம்ம 4 பேரை என்ன செஞ்சுட்டு போவோம். தண்ணி குடிக்க போனாலும் 2 பேரை கூட்டிகிட்டு போனால் தான் நம்ம மனசு வரும். நான் சொல்கிறேனே, சந்தோஷப்படும், ஆறும். ஆமாம், 2 பேரை நம்ம எழுப்பி கூட்டிகிட்டு போயிட்டோம், எங்கே, சபைக்கு வெளியில். தோத்துறோம். ஊழியம் செய்ய போகும்போது 2 பேரை எழுப்பி கூட்டிகிட்டு போனால் அது எப்படி இருக்கும், ஜெபம் பண்ண போகும்போது அப்படி 2 பேரை எழுப்பி ஜெபம் பண்ண கூட்டிகிட்டு போனால் அது எப்படி இருக்கும். அதுக்கெல்லாம் நல்ல காரியத்துக்கெல்லாம் நம்ம எழுப்பி என்ன செஞ்சுட்டு போக மாட்டோம், கூட்டிகிட்டு போக மாட்டோம். தோத்துறோம். ஆமாம். தண்ணி குடிக்க போவோம், அதுக்கு தண்ணியே தாகம் எடுக்காது, பக்கத்தில் இருந்து நான் தண்ணி குடிக்க போகிறேன், வர்றியா, எனக்கு பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்கு, உனக்கு வரல. ஆமாம், வரலைன்னா கூட வர வைக்கும் போல இருக்கு. ஆமாம், கூட 4 பேரை எழுப்பி கூட்டிகிட்டு போனால் தான் அதுக்கு பேர் தான் என்னது, எழுப்புதல். என்ன புதல்? எழுப்புதல். தோத்துறோம். நான் சொல்லட்டுமா, பேதுரு தன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறான். இப்ப அந்த பேதுருவை ஆண்டவர் எங்க கொண்டு வர்றாரு, கலிலேயாவுக்கு கொண்டு வர்றாரு. இப்ப கலிலேயாவில் வச்சு ஆண்டவரை சந்திக்கிறான் பேதுரு. இப்ப அந்த சந்திப்புக்கு பிற்பாடு அந்த பேதுரு தான் 11 பேரோட கூட எழும்பி நின்று இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்றான். ஆண்டவர் அவனுடைய பிரசங்கத்துல 3000 பேரை ரட்சிக்க வைக்கிறார். அந்த பேதுரு தான் எழும்பி நின்று பிரசங்கம் பண்றான். ஆண்டவர் அவனுடைய பிரசங்கத்துல 5000 பேரு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு எனக்குள் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்ன, என் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் உதயமாகும். ஆமென். இதுக்கு முன்னால நான் இருந்த மாதிரி இனிமே நான் என்ன செய்ய போறது இல்லை, இருக்க போறது இல்லை. இதுக்கு முன்னால என் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிருந்துச்சு, இதுக்கு முன்னால என் ஆவிக்குரிய அனுபவங்கள் சோர்ந்து போயிருந்துச்சு, இதுக்கு முன்னால என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு நான் தூரம் போயிருந்தேன். ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் என் வாழ்வில் செத்து போன அனுபவங்களை, மரித்து போன அனுபவங்களை, பலனற்று போன அனுபவங்களை திரும்ப உயிர் பெற வைத்து புதிய ஆரம்பத்துக்குள்ள என்ன கொண்டு போகுதுன்னா அது ஆண்டவர் என் வாழ்வில் அவர் உயிர்த்தெழுந்ததற்கான முதல் ஆசீர்வாதமாக என்ன செய்கிறது, அமைகிறது. ஆமென். அப்ப முதல்ல இயேசுவின் உயிர்த்தெழுதலால் எனக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன, எனக்குள் ஒரு புதிய ஆரம்பம் உதயமாகும். ஆமென். என் தரிசனம் புதுசா ஆரம்பிக்கப்படும். தோத்திரம். என் ஆவிக்குரிய வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்கப்படும். ஆமென். என் ஜெப வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்கப்படும். பலவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும்.
பழைய அனுபவங்கள், பழைய சுவாபங்கள், பழைய எண்ணங்கள், பின்மாற்றம் வந்தது உண்மைதான், தடுமாற்றம் வந்தது உண்மைதான், சோர்வு வந்தது உண்மைதான், ஜெபிக்காம இருந்தது உண்மைதான், ஆண்டவரை மறுதலிச்சது உண்மைதான், போதும் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் இயேசு என்றைக்கு உயிரோடு எழுந்தாரோ, அதை என்றைக்கு என் வாழ்வில் நம்புகிறேனோ, என்றைக்கு எனக்குள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நான் அதை அறிந்து கொள்கிறேனோ, அன்றிலிருந்து ஆண்டவர் என் வாழ்வில் ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்குகிறார். ஆமென். அப்ப இரண்டாவதாக இயேசு உயிர்த்தெழுதினால் எனக்கு வருகிற ஆசீர்வாதம். முதல்ல சொன்னேன் புது துவக்கம். இரண்டாவது வாசிங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதே போல 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 45வது வசனம். யாராவது ஒருத்தர் முதல்ல வாசிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை இயேசு உயிர்த்தெழுந்து உயிர்ப்பித்தார். எப்படி? அக்கிரமங்களால பாவங்களால மரித்தவர்களாய் இருந்த உங்களை இயேசு மரித்தவராய் அல்ல, உயிர்த்தவராய் உயிர்ப்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னொரு வசனத்தை அப்படியே வாசிங்க, 1 கொரிந்தியரின் புத்தகம் ஆமென் 15வது அதிகாரம் 45வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:45. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஒரு அழிலே சொல்லுங்க பாப்போம். முந்தின ஆதாம் ஜீவாத்துமாவானவனாய் இருந்தான். ஆமா, ஆதாம் ஆண்டவர் உண்டாக்கி, மண்ணால உண்டாக்கி, அவனுடைய நாசினாலே தன்னுடைய ஜீவனை என்ன செய்தாரு? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறேன்னு சொல்றவங்களா ஒரு அழிலே சொல்லுங்க. தூங்குறேன்னு சொல்றவங்களா ஒரு அழிலே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தொண்டை தண்ணி வத்தி தொண்டை கட்டி போய் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். சில ஆளுக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஹல்லேலூயா, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்பையே. சுகமா இருக்குல்ல? தொத்துறோம், ஃபேனுக்கு அடியில் வேற உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமா, கவனிக்கணும். வசனத்தை நல்லா என்ன செய்யணும்? கவனிக்கணும். யாராவது பக்கத்தில் தூங்குனாங்கனாக்கோ தொடையை பிடிச்சி ஒரு கில்லு என்ன செய்யுங்க? ஆமா, தெரியாம கிள்ளிருங்க. ஆமேனா? ஆமா, கிள்ளணும் இல்லை பாஸ்டர், எழுப்பணும் இல்லை பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முந்தின ஆதாம் இந்த பூமியில மண்ணினால உருவாக்கப்பட்டு அவனுடைய நாசியில ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை என்ன செய்யறாரு? ஊதுறார். அவருடைய ஜீவன் அவனுக்குள் போனதுனால அவன் ஜீவ ஆத்துமாவாய், நான் சொல்றேன் இப்படி, முந்தின ஆதாம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஜீவனை பெற்றான். பிந்தின ஆதாம் தன்னிடத்தில் உள்ள ஜீவனை இன்றைக்கு இருக்கிற தேவ மக்களுக்கு தன்னுடைய ஜீவனை, முந்தின ஆதாம் ஜீவனை பெற்றான், பிந்தின ஆதாம் ஜீவனை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப வேதம் சொல்லுது, பிந்தின ஆதாமாகிய இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். எதுல இருந்து நம்மளை உயிர்ப்பிக்கிறாரு? பாவத்துல, அக்கிரமத்துல, சாபத்துல கிடந்த நம்மளை ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலால் நம்ம வாழ்க்கையில கிடைத்தது என்ன? முதல்ல சொன்ன புது துவக்கம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலால் நமக்கு கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் புது வாழ்வு. ஆமென். பாவத்தில் செத்து போய் கிடந்தோம். ஐயா, முதல்ல முந்தின ஆதாமுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவனை உயிர் பெற வச்சாரு. ஆமா, உயிர் பெற்ற அந்த பிந்தின ஆதாம் கீழ்ப்படியாமையினால, பாவத்தினால, அக்கிரமத்தினால தன் ஆத்துமாவை செத்து போக ஒப்பு கொடுத்தான். தன் ஆத்துமா ஜீவனற்று போக போனான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்கிற பிந்தின ஆதாம் அவருடைய ஜீவனை மறுபடியும் கொடுத்து, ஆமென், செத்து போன நம்முடைய வாழ்க்கையை உயிர் பெற செய்திருக்கிறார். ஆமென். அப்ப இரண்டாவது நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலால் வருகிற ஆசீர்வாதம் என்னன்னா, எனக்கு ஒரு வாழ்வு கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு வாழ்வு கிடைச்சிருக்கு. ஆமென். அவர் என்ன உயிர்ப்பிக்கலைன்னா நான் என்னைக்கோ என்ன செஞ்சிருக்கணும்? பாவத்தில் செத்துருக்கணும், அக்கிரமத்தில் செத்துருக்கணும். ஆமென். அசுத்த வல்லமைகளால் என்ன செஞ்சிருக்கணும்? செத்துருக்கணும். தோத்துறோம். இன்னைக்கு நம்ம நேற்றைக்கு கூட நம்ம தியானிச்சோம், திமிர்வாதக்காரனுடைய வியாதிக்கு காரணம் என்ன? அவனுடைய
பாவம். தோத்திரம். அவனுடைய பாவம் அவனை படுக்க வச்சுச்சு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில படுக்கையில் கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? பாவம். அநேகருடைய வாழ்க்கையில தோத்திரம் அவங்க வியாதி தொடர்ச்சியா தலைமுறையா ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஆமென் அவங்க நல்லா இருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அவங்க சரீரத்தில் பிளவின வரும். அவங்க குடும்பத்தில் வரிசையா வாழையடி அது சாபமாக தொடர்ந்து வரும். நான் சொல்றேன், இப்படி வாழையாய் சாபமாக தொடர்ந்து வந்த சில வியாதிகள், சில வேதனைகள், சில மரணங்கள், சில மரண ஓலங்கள் நம்ம வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அது தொடாதபடிக்கு அது நம்மை பாதுகாத்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய திறமையினால் அல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால், நம்முடைய பாவ சாபத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்ததினால் நமக்கு வாழ்வு கிடைச்சிருக்கு. ஆமென். அப்ப சாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? புது வாழ்வு கிடைத்திருக்கிறது. ஆமென். அதனால நம்ம பாட்டு பாடுறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறே, நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறே, ஓ நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறே. இல்லைன்னா பாட்டு பாட முடியாது. இன்னைக்கு பாட்டு பாடுறோம், கையை தட்டுறோம், தோத்துறோம். நம்ம இருந்த இருப்பு என்ன, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்ம எங்கே கிடந்தோம், தோத்துறோம். எத்தனை பேர் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் மதுபான கடையில் போய் இருந்து மதுபானத்தை குடிச்சு ரோட்டில் வெறிச்சு அங்கே விழுந்து கிடந்து தோத்துறோம். ஆமாம், ஊர் உலகத்தில் யாருக்கெல்லாம் சாவு வருது, இவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்கு. நம்மளை பார்த்து எத்தனை பேர் அப்படி என்ன செஞ்சுருப்பாங்க? சொல்லியிருப்பாங்களா இல்லையா? வாயை திறந்தாலே தூஷணமான வார்த்தை, நடக்கையில் மாற்றம் இல்லை, செயல்பாட்டில் மாற்றம் இல்லை, அவ்வளவு அருவருப்பான, அவ்வளவு அலங்கோலமான, அவ்வளவு அசிங்கமான தோத்திரம், அவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த உங்களை என்னையும் ஆண்டவர் இயேசு தேடி வந்து ரட்சித்தார். அவருடைய ரட்சிப்பு இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நம்மளை மனுஷனா என்ன செய்ய வச்சிருக்கு? இன்னைக்கு வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டை, வெள்ளை ஜிப்பா, வெள்ளை வேஷ்டி, தோத்துறோம். அப்படியே அழகா கையில் பைபிள் எடுத்துக்கிட்டு ஜிக்கு 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 ஜிக்குன்னு சர்ச்சுக்கு என்ன செய்யறோம்? வர்றோமா இல்லையா? ஆமாம். சபையில் வந்து பார்க்கும்போது நம்மளை பார்க்கலையே அப்படி, ஆமாம் தோத்துறோம். பாட்டு பாடுறாங்க, இன்னும் அழகாக பாடுறாங்க பாருங்க. இந்த சிஸ்டர் என்ன அழகாக பைபிள் வாசிக்கிறாங்க பாருங்க. ஒரு காலத்தில் வாயை திறந்தா ஆத்தாடி கொலையாடி சண்டையில் ஆளாக நிற்கும். ஆமாம், ஊர் பிரச்சனையில் தோத்துறோம். வாயை திறக்கிறதே இந்த அக்கா தான். ஆமாம், அந்த அக்காவா, அப்படியா, இதுவா, ஆச்சரியமா இருக்க, நீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை மாறி இருக்குன்னா நான் சொல்றேன், பழைய மனுஷனை சாகடிச்சு புதிய மனுஷனை நமக்குள்ள கொடுத்தது இயேசு என்கிற இரட்சகர். அவர் உயிர் தெழலன்னா நமக்கு இந்த வாழ்க்கை என்ன செஞ்சிருக்காது? சிலுவையை நட்டிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. தோத்துறோம். பிறப்பு இறப்பு, அவ்வளோதான். தோத்துறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆமாம், ரட்சிக்கப்பட்டா கூட இன்னும் சிலருக்கெல்லாம் கல்லறையில் போய் மாலையை போடலைன்னா மனசு என்ன செய்ய மாட்டேங்கு, தூக்கம் வராது. தோத்துறோம். கல்றை இழுக்குது. தோத்துறோம். அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. ஆமென். இயேசுவின் உயிர்த்தெழுதலால் எனக்கு வருகிற இரண்டாவது ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் புது துவக்கம், இரண்டாவது ஆசீர்வாதம் புது வாழ்வு, மூணாவது ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 33வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. அவர் 32ல வாசிங்க. 2ல வாசிங்க. தேவன் எழுப்பினார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது பாரிசத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாய
கேட்கிறதுமான இதை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தார்? பொழிந்தருளினார். இங்க பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, ஆமென், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் உங்களுக்கு எனக்கும் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? இப்ப நீங்க பார்க்கிற, இப்ப நீங்க கேட்கிற இந்த பரிசுத்த ஆவியை உங்களுக்கு எனக்கு அவர் என்ன செய்தார்? இயேசுநாதர் தன்னுடைய மரணத்தை குறிச்சும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறிச்சும் தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொல்லும்போது சொல்றாரு, அவங்க சொல்லும்போது பேதுரு சொல்றாரு, இது உங்களுக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரே, இதை பத்தி நீங்க உங்க மரணத்தை பத்தி உங்க பாடுகளை பத்தி என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க, இது உங்களுக்கு நடக்கக்கூடாது. ஆண்டவர் அப்பா தோத்திரம் பேதுருவை பார்த்து சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, தோத்திரம். ஆம், நான் போகாதிருந்தால் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளன் என்ன செய்யப்பட முடியாது, அனுப்பப்பட முடியாது. நான் போய் ஆமென் பிதாவின் வீட்டில் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்படுத்த போறேன். நான் போயிட்டு திரும்ப என்ன செய்வேன், வருவேன். நான் வந்து உங்களை திரும்ப என்னுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிற வரைக்கும் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவதற்கு ஒரு ஆவியானவர் தேவை. அவர் தேற்றரவாளனாய், அவர் பாவத்தையும் நீதியும் குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராய், அவர் நான் போன பிற்பாடு எனக்கு பதிலாக உங்கள் மத்தியில் என்ன செய்வார், இறங்கி அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நீங்க எருசலேமில் என்ன செய்திருங்கள், காத்திருங்கள். 1வது அதிகார அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்றாரு. ஆமா, காத்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள், வாரங்களின் பண்டிகை என்று கொண்டாடப்படுகிற அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு 120 பேர் மேல் வீட்டு அறையில கூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது அவங்க ஜெபிக்கிற இருந்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்தை ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் நிரப்பினார். அந்த இடத்தை அசைத்தார். ஒவ்வொருவரும் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். ஆமென். சுவிசேஷ வாசல்கள் ஆங்காங்கே திறக்கப்பட்டது. ஆமென். அப்ப நான் சொல்றேன், உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்குள் எனக்காக உயிர்த்தெழுந்ததினால் வருகிற 3வது ஆசீர்வாதம் புதிய ஆவி, புதிய the new spirit, new spirit. நான் சொல்றேன், எனக்குள்ள இருந்த ஏற்கனவே இருந்த ஒரு ஆவி, அது பொல்லாத என்ன ஆவி? ஆமா, கீழ்ப்படியாம பண்ணுகிற பொல்லாத ஆவி, மனம் திரும்ப பண்ணாத ஒரு பொல்லாத ஆவி, பாவத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு பொல்லாத ஆவி. தோத்திரம். என் வாழ்க்கையை மறுபடியும் 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 விக்கிரகங்களுக்கு முன்னாலேயும் அசுத்தங்களுக்கு முன்னாலேயும் ஆமென் அடிமைப்படுத்தி வைத்த ஒரு பொல்லாத கெனசரேத் கடற்கரை ஓரத்தில் கல்லறையில ஒரு மனுஷனை ஒரு பொல்லாத ஆவி என்ன செய்து வைத்திருந்தது, அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அந்த பொல்லாத ஆவி அவனை அடிமைப்படுத்தினதுனால அவனுடைய குடியிருப்பு வீடுகள் இல்லை, எங்க இருந்துச்சு, கல்லறையில் இருந்துச்சு. அவனை கைகளையும் கால்களையும் சங்கிலினால என்ன செஞ்சு வச்சாங்க, கட்டி வைத்தாங்க. அவன் புத்தி இல்லாதவனாய், புத்தி தெளியாதவனாய், அவன் பாவத்தில் அடிமைப்பட்டு போய் வருகிற எல்லாரையும் அவன் காயப்படுத்தி கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, அவன் தன்னைத்தானே என்ன செய்து கொண்டிருந்தான். புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு மனுஷன் தோத்திர வழிபாடுன்னு சொல்லி, ஆராதனைன்னு சொல்லி, தொழுகைன்னு சொல்லி, சாமி கும்பிடுறோன்னு சொல்லி தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். தன்னை தானே முழுவதுமாக அலங்கோலமாக்கி கொண்டிருக்கிறான். தன் சரீரத்தை காயப்படுத்தி கொள்ளுகிறான். நான் சொல்லுவேன், ஒரு தேவ மனிதனுக்குள்ள தெய்வீக ஆவி இருக்குமானால் அவனுடைய சரீரம் பரிசுத்தமாக்கப்படும், அவனுடைய சரீரம் மென்மையாக்கப்படும். அவனுடைய சரீரத்தில் இருந்த எந்த காயங்களும் அந்த பரிசுத்த ஆவியினால் சுகமும் விடுதலையும். அசுத்த ஆவி அவனை அடிமைப்படுத்தினதுனால அந்த அசுத்த ஆவி இயேசு வரும்போது சொல்லுது, உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய இயேசுவே, உமக்கும் எனக்கும் என்ன, என்னை ஏன், என்னை துன்பப்படுத்த ஏன் இங்க வந்தீங்க? நீங்க உன்னதமான தேவனுடைய குமாரனுடைய உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய இயேசு. யார் சொல்றா, யார் சொல்றா? பிசாசுக்கு தெரியுது இயேசு யாருன்னு, நமக்கு தான் தெரியல. நமக்கு தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க சபையில கூட சொல்லுவேன், நம்மளை விட சிறப்பா ஊழியம் செய்யறது யார் தெரியுமா? என்ன பிரதர், யார் ஊழியம் செய்யறா? சிறப்பா ஊழியம் செய்வான். தோத்துறோம். நம்ம இருக்கிற தெருவில் ஒரு அக்காவுக்கு திடீர்னு பேய் பிடிச்சிரும். எங்கெங்கேயோ கொண்டு போவாங்க, ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காது, பேய் போகாது. அது நேரம் எங்கே தான் வரும்? சர்ச்சுக்கு வரும். தோத்துறோம். சர்ச்சுக்கு வந்த உடனே 10 பேரை நடுவில் வச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம். தோத்துறோம். ஜெபம் பண்ணி தலையில் கை வச்சா, போறியா, என்ன சொல்ற? போயிடுறேன் சாமி. ஆமாம், இயேசுவின் நாமத்தில் போயிடும். தோத்துறோம். பேய் போயிடும், அக்கா இங்கே உட்காந்துரும். பேய் போயிடும், அக்காவை விட்டு பேய் போயிடும். தோத்துறோம். இப்போ அந்த அக்கா இங்கே உட்காந்துரும்.
சர்ச்சில் உட்காந்துரும், தோத்துரும். இப்போ அந்த பேய் போனவுடனே அடுத்த தெருவில் இருக்கிற இன்னொரு அக்காவை பிடிக்கும். அது எங்கெங்கேயோ போகும், கடைசியில் எங்கேயும் ஜோகமான உடனேயும் இந்த அக்கா சொல்லும், இது மாதிரி தான் எனக்கு ஒரு நாள் இந்த மாதிரி பேய் பிடிச்சிருந்துச்சு. அந்த பக்கத்து வீட்டுக்கார அக்கா என்ன இந்த பாஸ்டர் பயஸ் பாஸ்டர் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அந்த பாஸ்டர் ஜோம் பண்ணாரு, பேய் போயிடுச்சு. உடனே இந்த அக்காவையும் அதே மாதிரி பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த பாஸ்டரும் அதே மாதிரி ஜோம் பண்ணுவார். ஜோம் பண்ணி முடிச்சோடனே பேய் போயிடும். இந்த அக்கா எங்கே உட்காந்துரும்? இப்போ சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நல்ல ஊழியம் செய்கிறது யாரு? பேய் தானே நல்லா ஊழியம் செய்யுது. ஒரு அழில சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஊழியம் செய்ய வேண்டிய ஆளெல்லாம் சர்ச்சுக்குள்ள இருக்கு. ஊழியத்துக்கும் ஆத்துமாக்களுக்கும் சம்பந்தமே இல்லாத பேய் நல்லா என்ன செய்யுது? ஒரு அழில சொல்லுங்க. அல்லேலூயா. புதிய ஆவி என்னை புதிய மனிதனாக மாற்றும். புதிய ஆவி என்னை புதிய பலன் உள்ளவனாக மாற்றும். தோத்திரம். பாவத்தை வெறுக்க வைக்கும், அசுத்தத்தை வெறுக்க வைக்கும். புதிய ஜீவியும்படிக்கு ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த புதிய ஆவி எனக்கு என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. எத்தனை பேர் புதிய ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். பழைய ஆவியை பற்றியே பேசப்படாது. தோத்திரம். ஆமென். ஆமாம். பழைய ஆவியை பற்றி பேசுது, அது பழைய ஆவியை பற்றியே பேசுதுன்னா அது யாரு? பெரிய பாவி. பழைய ஆவியை பற்றி பேசுதுன்னா அது பெரிய பாவி. தோத்திரம். பெரிய பாவி. ஆம், நம்ம பாவி அல்ல. ஆம், ஃபாதர் பாட்டு பாடியிருக்கார் இல்லையா? இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகி விட்டேன், கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன். படைப்பானே எப்படி? இனி நான் பாவி அல்ல, கூட வாங்க ஐயா ஊருக்கு. பரிசுத்தமாகி விட்டேன். நல்ல கையை தட்டி. இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகி விட்டேன். ஓ, கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், நான் புதிய படைப்பானே. கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், நான் புதிய படைப்பானே. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்ப புதிய ஆவி என்ன புது மனுஷனை என்ன செய்யுது? மாற்றுகிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் எனக்குள்ள புதிய ஆவி என்ன செய்து கொண்டு வருது. தோத்திரம். ஆமா. ஆக முதல்ல நான் சொன்னேன், இயேசுவின் உயிர்த்தெழுதலால் எனக்கு வருகிற முதல் ஆசீர்வாதம் புது துவக்கம். இரண்டாவது, இயேசுவின் உயிர்த்தெழுதலால் எனக்கு வருகிற இரண்டாவது ஆசீர்வாதம் புது வாழ்வு. மூணாவது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் எனக்கு வருகிற மூன்றாவது ஆசீர்வாதம் புது நியூ ஸ்பிரிட். ஆமென். ஆமா, புதிய ஆவியோடு அவரை என்ன செய்து கொள்ள வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். புதிய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா ஒரு சொல்ல முடியாத சந்தோஷம் நமக்குள்ள என்ன செய்யும்? வரும். சொல்ல முடியாத உற்சாகம் நமக்குள்ள வரும். தோத்திரம். ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க யாரும் மூஞ்சிய 3.5 கிலோவுக்கு என்ன செய்யப்பட மாட்டாங்க. சில ஆள் அப்படியே குனிஞ்சதெல்லாம் நிமிராம உட்கார்ந்துருக்கோம். ஆமென். தோத்திரம். நம்ம முகத்தை பார்க்கையிலே 4 பேருக்கு என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். எப்படி வரணும்? சந்தோஷம் வரணும். தோத்திரம். சில ஆள் மூஞ்சியை பார்த்தாலே ஐயோ இந்த ஆள் மூஞ்சியை முழிச்சிட்டு போறதா, இது ஒரு விடியா மூஞ்சி, இந்த மூஞ்சியை முழிச்சிட்டு போனோம்னா உருப்படவே. நம்மளை பார்த்து அப்படி யாரும் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. புதிய ஆவியை உடையவர்கள் புதிய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறார்கள். புதிய ஜீவனுடைய உடையவர்கள் முகத்தில் என்ன இருக்கும்? பிரகாசம் இருக்கும், வெளிச்சம் இருக்கும். தோத்திரம். பைபிளில் ஸ்தேவானை குறித்து வாசிக்கிறோம். அவனுக்குள்ளே இருந்த அந்த ஆவியானுடைய பிரசன்னம் அவனுடைய முகத்தில் என்ன செஞ்சிச்சு? வெளிப்பட்டுச்சு. தோத்திரம். பைபிள் சொல்லுது, அவனோட கூட ஒருத்தரை என்ன செய்ய முடியலையா? பேச முடியலையா? அவனுக்குள்ள இருந்த ஞானம் தேவ ஞானத்தை போல இருந்தது. தேவனுடைய முகத்தை போல அவனுக்கு முகம் என்ன செஞ்சிச்சு? சில ஆள் என்னென்னமோலாம் பண்ணி பார்க்குது. தோத்திரம். பட்டி டிங்கரிங்கெலாம் என்ன செய்யுது? முகத்தில் பண்ணுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர், ஆமாம், சர்ச்சுக்கு வரும்போது பேய் மாதிரி வருவாங்க. ஆமாம், பேய் மாதிரி வருவாங்க. கண்ணுக்கு மை போட்டு அப்படியே முகத்தில் அப்படியே வலிச்சு எடுத்தோம்னா ஒரு 1/2 கிலோ மாவை என்ன செய்யலாம்?
தொடச்சி வலிச்சு எடுக்கலாம். அந்த மாதிரி ஐப்ரோவெல்லாம் ஃப்ளக் பண்ணி கண்ணுக்கெல்லாம் மை போட்டு தோத்துறோம். அப்படியே முகத்தை அது ஏற்கனவே பார்க்குறதுக்கு அது நேச்சுரலாக முகத்தை கழுவிட்டு பவுடரை போட்டுட்டு வந்தாலே பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். நல்ல முகம், அந்த முகத்தை கேவலமாக மாற்றி தோத்துறோம். பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து 2 லேயர் 3 லேயர் ஃபவுண்டைன்லாம் போட்டு ரோஸ் கலரில் பவுடர்லாம் போட்டு தோத்துறோம். ஆமாம், மண்டையில் இருக்கிற முடியை நேராக முடி உச்சி எடுத்து சீவாமல் சைடாக எடுத்து சீவி இந்த பக்கத்தில் ஒரு ரோஜா, அந்த பக்கத்தில் ஒரு கனகாம்பரம் பூ, அப்படி ஒரு மாதிரி வச்சு ஜெங் 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 ஜெங்னு வரும் தோத்துறோம். சர்ச்சுக்கு பார்க்கல, அதை பார்க்கல தோத்துறோம். பார்க்கும்போது பரிசுத்த ஆவியில் நிரம்புற ஆள் மாதிரியே இருக்காது. ஆனால் அந்நிய பாஷையெல்லாம் பயங்கரமாக பேசுவோம், ஆவிலெல்லாம் பயங்கரமாக நிரம்பும் தோத்துறோம். ஆனால் அதை பார்க்கல பேய் மாதிரியே இருக்கும். நான் சொல்லுவேன் எசபேல் வருது. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வரணும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவங்களா என்ன செய்யணும்? ஆமாம், புதிய ஆவியை பெற்றுக்கொண்டவங்களா வரணும். ஆமாம், பேய் மாதிரி என்ன செய்யக்கூடாது. ஒரு மாதிரியை பார்க்குறீங்களே, நான் உங்களை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை சொல்லலை, ஆனால் உங்களுக்கு தான் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நமக்கு ஆண்டவர் இயற்கையாகவே நல்ல அழகாக என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். தேவ பிரசன்னம் வந்துச்சுன்னா நம்ம முகத்துக்கு எந்த மேக்கப்பும் தேவையில்லை, ஃபேர் அண்ட் லவ்லியும் தேவையில்லை, ஃபேரவரும் தேவையில்லை தோத்துறோம். ஆமாம், பெண்கள் தான் ஒரு பக்கம் ஃபேர் அண்ட் லவ்லி போடுறாங்கன்னு பார்த்தா ஆம்பளை ஆளுகளும் இன்றைக்கி என்ன போடுறாங்க பாருங்களேன். அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படின்னா மேட்டர் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்மளை புதிய ஆவி உள்ளவர்களா, ஆமாம் புதிய ஆவி உள்ளவர்களை பாருங்க, அப்படியே பெலனா இருப்பாங்க, எப்பயும் உற்சாகமாக இருப்பாங்க, சக் 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 சக்னு அப்படி போவாங்க தோத்துறோம். எந்த ஊழியமாக உற்சாகமாக செய்வாங்க, பாட்டா உற்சாகமாக பாடுவாங்க, ஜெபமாக உற்சாகமாக பண்ணுவாங்க தோத்துறோம். ஆமாம், சில ஆள்லாம் பாருங்க, ஆளை பார்த்தாலே நம்ம சுச்சு என்ன செஞ்சிடும். அது புதிய ஆவி இல்லை, பழைய ஆவி. அது பழைய ஆவி. அந்த பழைய ஆவி நம்மளை சில நேரங்களில், நேற்று கூட பாஸ்டர் பேசும்போது அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு அவிசுவாசமாக பேசுகிறவங்கள பார்த்தாலே எனக்கு அப்படித்தான் தோத்துறோம். அது நடக்காது, அது கிடைக்காது தோத்துறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். 40 நாள் உபவாசம் பண்ணி பயங்கரமாக ஜெபம் பண்ணோம் தோத்துறோம். யாருக்காக ஜெபம் பண்ணிங்க? என் வீட்டுக்காருடைய ரட்சிப்புக்காகத்தான் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன் தோத்துறோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்து, என்ன சிஸ்டர் பிரதர் நல்லா இருக்காங்களா? ஆமாம், ஒரு உலகத்தில் யாரோலாம் ரட்சிக்கப்படுறாங்க, என் புருஷன் மட்டும் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான். இந்த உலகத்தில் அந்த ஆளுக்கு ரட்சிப்பே 40 நாள் பண்ணி ஜெபம் பண்ணி எல்லாம் வேஸ்ட்டு தோத்துறோம். ஆமாம், என்னத்த வேலை கிடச்சி, என்னத்த வாழ்க்கை அமைஞ்சு, என்னத்த கல்யாணம் பண்ணி, எல்லாத்த பிள்ளைய பெற்று நம்மெல்லாம் வாழ்க்கையில் உருப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை தோத்துறோம். வாயினாலேயே நீ சொல்கிற, நீ வாழ்க்கையில் உருப்புறதுக்கு வாய்ப்பே. புதிய ஆவி என் வாழ்க்கையில் என்ன நெகட்டிவாக சிந்திக்க வைக்கவே வைக்காது, நெகட்டிவாக பேச வைக்கவே வைக்காது தோத்துறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். காரை எடுக்கும்போதே, பைக்கை எடுக்கும்போதே எங்கிட்டு போய் சேர்ந்து வாய்ப்பே இல்லை. போய் சேர்றதுக்கான அறிகுறியே ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ புதிய ஆவி என்ன உற்சாகம் உள்ளவனா மாற்றும். புதிய ஆவி என்ன விசுவாசமாக என்ன செய்ய வைக்கும், பேச வைக்கும். புதிய ஆவி என் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியமாக என்ன செய்ய வைக்கும், செயல்பட வைக்கும் தோத்துறோம். அந்த பழைய ஆவி நம்ம வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த அந்த ஜீவன், ஆமென், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள ஒரு புதிய ஆவி என்ன செய்திருக்கிறது. ஆமென் ஆமென். ஆமா, ஆக 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 சிறந்த பைந்தாங்குழி யார் தெரியுமா? இந்த பேதுரு. இந்த பேதுரு தோத்துறோம். மீனவனா இருக்கிற வரைக்கும் பயங்கர பயந்தாங்குழி தோத்துறோம். நான் கொஞ்சம் நேரம் அப்படி சில நேரங்களில் உட்கார்ந்து யோசிப்பேன், ஆமா, இவ்வளவு பயந்தாங்குழியா இருந்த மனுஷன் எப்படி கடல்ல போய் மீன் பிடிச்சாருன்னு தெரியல, எப்படி போய் வலையை போட்டு இழுத்தாருன்னு தெரியல. ஆனா அன்னைக்கு கலிலேயா கடற்கரையில பெரிய போட்டு வச்சிருந்த ஆளாக்கு நம்ம பேதுரு, பெரிய வலையை வச்சிருந்த ஆளாக்கு நம்ம பேதுரு. பயங்கர பயந்தாங்குழி தோத்துறோம், தொடநடுங்கி பயில்வான். ஆமா, ஆனா பாருங்க, அந்த பயில்வானை ஆண்டவர் கலிலேயாவில் வச்சு மறுபடியும் சந்திச்சு புதிய ஆவி அவனுக்குள்ள வச்சு அவன் எந்திரிச்சு தைரியமா பிரசங்கம் பண்றான். நீங்க கொலை செஞ்ச இயேசுவை, ஆமென், உயிரோட எழுப்புனதுக்கு நாங்க தான் சாட்சி தோத்துறோம். இன்னைக்கு தைரியமா பேசுறமே, இந்த தைரியம் எங்களால வந்தது அல்ல, எங்களுக்குள்ள அவர் கொடுத்த புதிய ஆவியின் வல்லமையால். ஆமென். பாத்துருவோமே தோத்துறோம். என்னதான் செஞ்சிருவான்னு
பாத்ரூமே தோத்துறோம். 2013 வருஷம் 2012 வருஷம் ஆமாம் எங்களுக்கு ஒரு சபை ஆண்டவர் ஒரு வீட்டு மாடியில் கொடுத்தார். ஆமாம் அப்போ வீட்டு வாடகை, அந்த வீட்டு வாடகை மேலே அந்த வீட்டுக்கு மேலே ஒரு ஷெட்டு போட்டு அந்த சபையை நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு நிறைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள், நிறைய ஆவிக்குரிய உறவுகள் எல்லாம் வந்திருந்தாங்க. திரள் கூட்ட மக்கள் தோத்துறோம். ஆராதனை ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்து ஆராதனை நடத்தினார். மதுரையிலேருந்து ஒரு ஏஜி பாஸ்டர் வந்து சபையில் பிரசங்கம் பண்ணுறார். பிரதிஷ்டை ஆராதனையில் பிரசங்கம் பண்ணுறார். ஆராதனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமாம் தோத்துறோம். எல்லா ஜனங்களும் இறங்கி போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆகல, எங்க வீட்டை சுத்தி ஒரு 100-150 மக்கள் இறங்கி வந்துட்டாங்க. ஒரு 100-150 பேர் கம்போட, தடியோட, விளக்கமாரோட. ஆமா தோத்துறோம். என்னைய பார்த்த உடனேயும் ஆமா இவன் தான் பாஸ்டர், அடிங்கடா இவனை அப்படின்னு சொல்றாங்க. தோத்துறோம். ஆமா எல்லாரும் என் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய பயில்வான்கள், ஜெய்சாண்டிக்கான ஆட்கள். அடிங்கடா இவன் தான்டா அப்படின்னு சொன்ன உடனே ஆளு எல்லா ஆளு எஸ்கேப் ஆயிட்டாங்க. தோத்துறோம். நான் மட்டும் நிற்கிறேன், என் மனைவி பக்கத்தில் நிற்கிறா. ஆமாம் தோத்துறோம். நான் சொன்னேன், உங்களில் தைரியமான ஆம்பளையா இருந்தா நீ என்ன அடித்து என் சபை மேலே கை வச்சு பார். தோத்துறோம். பக்கத்தில் இருந்தவங்களாம் சொன்னாங்க, நீ வந்ததுல தான் ஒரே பிரச்சனை, நீ சபை நடத்த ஆரம்பிச்சாலும் இந்த பாட்டு சத்தம் கேட்க ஆரம்பிச்சாலும் ஒரே பிரச்சனை. நான் சொன்னேன், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, உன் பிரச்சனைய சொல்லு. ஆமாம் உண்மையாகவே அது பிரச்சனைன்னா நீ அடித்தா நான் என்ன செஞ்சுக்கிறேன், வாங்கிக்கிறேன். என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையை சொல்றான். என்ன, நான் குடியிருக்கிற வீட்டுக்கு நேர் எதிர்த்த வீட்டில் ஒரு மந்திரவாதி இருந்தார். தோத்துறோம். அவர் மந்திரவாதின்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா அவர் நான் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணி அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு வாயும் வரல, கையும் வரல, காலும் வரல. நேர் ஆப்போசிட்ல அந்த மந்திரவாதி. தோத்துறோம். ஆமா 4 மாசமா படுத்த படுக்கையா இருக்கிறாரமா, எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. வீட்டில் உபவாச ஜெபம் நடத்தும் போதே அவர் படுத்துட்டாருனா அவன் என்ன சொல்றான், இப்ப நீ உபவாச ஜெபம் நடத்தத்தான் ஆரம்பிச்ச, அவன் படுத்துட்டான், இப்ப மேல கொட்டையை போட்டு சபையை ஆரம்பிச்சுட்ட, அவன் சீக்கிரம் செத்தாலும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? தோத்துறோம். சரி இதான் பிரச்சனையா? வேற என்ன பிரச்சனை? வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இருக்கிற வீட்டுக்கு வலது பக்கத்தில் அப்படி வலது மூலையில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. தோத்துறோம். அந்த கோயில் பூசாரிக்கு இங்கே நாங்கள் வந்து ஜெபம் ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு ஸ்லோகம் பண்ண முடியலை, மறந்து போகுதாமா. மணி அடிச்சுட்டு சொல்ல வேண்டியதை பூரா சொல்லாமல் என்ன செஞ்சிடறாராமா, மறந்துடுறாராமா. எங்களால் முடியலை. வர்ற ஜனங்கள்லாம் இப்போ வர்றதை என்ன செஞ்சுட்டாங்க, குறைச்சிட்டாங்க, வேற ஒரு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தயவு செய்து இந்த இடத்த விட்டு என்ன செய்ய. நான் கூப்பிட்டு சொன்னேன், இதான் உனக்கு பிரச்சனையா? மந்திரவாதியை எழுப்பணும், அவ்வளோதானே, கவலையப்படாத. தோத்துற கட்டாயம் அவன் சாங்க மாட்டான், அவனை எழுப்பிடுறேன். ஆமாம் நான் போய் ஜெபம் பண்ணி எனக்குள்ளே இருக்கிற இயேசுவை கொண்டு அவருடைய நாமத்தை கொண்டு நான் எழுப்புவேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, அவனை நான் எழுப்பிட்டேன்னா நீ கம்போட கையோட வர்றவன் பூரா நீ சொல்லணும் இயேசு தான் ஆண்டவர்னு. அதில் ஒரு ஆள் சொன்னா, உனக்கு அப்பத்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இப்பயே சொல்கிறான் அவர் ஆண்டவர்னு. அவர் ஆண்டவர்னு எங்களுக்கு தெரியும். அவர் ஆண்டவராக இருக்கிறதுனால தான் அவனால் என்ன செய்ய முடியலை, சொல்ல வேண்டியதை சொல்ல முடியலை, செய்ய வேண்டியதை இவனால் என்ன செய்ய முடியலை. தொடர்ச்சியாக நீ இங்கே இருந்தினா இங்கே இருக்கிற எல்லாருமே மாறிடுவாங்க. அதனால இந்த இடத்த விட்டு காலி பண்ணி. இப்போ நான் சொன்னேன், உனக்கிட்ட இருந்ததெல்லாம் செத்த ஆவி, என் கூட இருக்கிறது ஜீவனுள்ள ஆவி. ஆமென் ஆமென். அதுதான் என்ன ஆவி, ஜீவனுள்ள ஆவி, புதிய ஆவி. தோத்துறோம். ஆமா எந்த மந்திரவாதமும், எந்த பில்லி சூனியமும், எந்த விதமான பெரிய ஏவலோ, எந்த விதமான பெரிய விக்கிரகத்தின் வல்லமையும் புதிய ஆவியை பெற்ற, ஜீவ ஆவியை பெற்ற தேவ பிள்ளைக்கு முன்னால நிக்க சம்மா ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆவியில நிரம்பினா கூட சிலர் வீட்டுக்குள்ள, அவங்க சொந்த வீட்டுக்குள்ள கரண்ட் போச்சுன்னா உள்ள போறதுக்கு என்னவா இருக்கு, ஹalleluya கரண்ட் போச்சுன்னா கிச்சன்ல போய் மெழுகுதிரி எடுத்துட்டு வர்றதுக்கும் தீப்பெட்டி எடுத்துட்டு வர்றதுக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். யாராவது கூட வருவீங்களா? ஆமா கரண்ட் போகும் தான் தெரியும்ல. ஒரு மெழுகுதிரியை தீப்பெட்டியை எடுத்து முன்னால வச்சுக்கிட்டா தான் என்ன, இப்ப வீட்டுக்குள்ள போக முடியுதா? பக்குன்னு இருக்கு பாவி. அதுக்குள்ள இருக்குது பேரு. ஆமா தோத்திரம். நல்லா கவனிங்க, ஜீவனுடைய புதிய ஆவியை பெற்றவர்கள் சத்துருக்களின் வல்லமையை மேற்கொள்ளுகிற திராணி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆமென்.
பயமில்லாத ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஆமா, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் தந்திருக்கிறார். பராக்கிரமமான ஆவியை தேவன் தந்திருக்கிறார். அப்ப இயேசுவின் உயிர்த்தெழுதல் என் வாழ்வில் புதிய ஆவியை தந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 4வது வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9 வசனம் 10 வசனம் வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9 10 வேகமா வாசிங்க பாப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9 வசனம் 10 வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் நல்ல கவனிங்க, தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு. யாரை குறித்து சொல்றாரு? இயேசுவை குறித்து சொல்றார். இயேசு கிறிஸ்து உபத்திரவப்பட்டு மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட்டது போல, அப்படி உபத்திரவப்பட்டு மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு உயிரோட எழுந்ததுனால எனக்கு வருகிற நம்பிக்கை என்ன, எனக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் உபத்திரவப்படுவது நல்லது. அந்த உபத்திரவம் என் வாழ்க்கையில என்ன மகிமையில கொண்டு வந்து என்ன செய்யும்? ஆமென். அவர் மரித்தவராக, அப்படியே மரணத்தை அப்படியே ருசித்தவராக மரித்தவராகவே இருந்திருப்பாரானால் என் வாழ்க்கையில நான் படுகிற பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் அர்த்தம் இல்லாம போயிருக்கும். அவர் உபத்திரவப்பட்டு பாடுபட்டு மரணத்தை ஜெயித்ததினால நானும் என் வாழ்வில் உபத்திரவப்பட்டு பாடுபட்டு என் வாழ்வில் வருகிற மரணத்தை ஜெயிப்பேன். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. அதைத்தான் எபிரேயர் நிருபம் 2ஆவது அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் பூரணம் அடைஞ்சிருக்கிறார். பாடுகள்ல பூரணம் அடைஞ்சிருக்கிறார். அறகுறையா அவர் என்ன செய்யல? பாடுகளை அனுபவிக்கல. அவர் பாடுகளில பூரணம் அடைந்திருக்கிறார். அவர் பாடுகளில பூரணம் அடைந்தது போல மகிமையிலையும் பூரணம் அடைஞ்சிருக்கிறார். என் வாழ்க்கையில எனக்கு அவர் எல்லா விதத்திலையும் மாதிரி. அந்த மாதிரியில ஒன்றுதான் மிக முக்கியமானது, நான் உபத்திரவப்படுவது எனக்கு. என் வாழ்க்கையில பாடுகள் வர்றது, நான் சொல்றேன், பாடுகள்ல நான் தோற்று போக மாட்டேன். சவால்கள்ல நான் தோற்று போக மாட்டேன். உபத்திரவத்தில் நான் தோற்று போக மாட்டேன். ஏன்னா எனக்கு மாதிரியா இருக்கிற என் இயேசு அந்த பாடுகளை அந்த உபத்திரவங்களை சகித்து அதில் தோற்று போகவில்லை. அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். அவர் அதை ஜெயித்திருக்கிறார். அப்ப எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன? இயேசுவின் உயிர்த்தெழுதலால் எனக்கு நானும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஊடாக பயணித்தாலும் அந்த பாடுகள் மரணங்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாமல் அதை நான் கட்டாயம் ஜெயிப்பேன் என்கிற நம்பிக்கை. ஆமென். அப்ப 4வது ஆசீர்வாதம் என்ன? புது நம்பிக்கை. உபத்திரவத்துல புது நம்பிக்கை. நான் தோத்து போக மாட்டேன்ற ஒரு பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தோத்து போக மாட்டீங்க. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க தலை குனிஞ்சு போக மாட்டீங்க. ஏன் ஏன் ஏன்? இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இயேசு. திருப்பூர்ல இயேசு நம்மோட சபையில ஒரு போதகர் இருக்கார், என் நண்பர் பாஸ்டர் டேவிட் ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறார். பாஸ்டருக்கு தெரியுமான்னு தெரியல. டேவிட் ராஜா. ஆமா, ரெகபோத் இயேசு நம்மோடு நல்ல என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அடிக்கடி நாங்கள் 2 பேரும் வெளியில் எங்கேயாவது ஜெபம் பண்ண போவோம். எங்கேயாவது சும்மா அவரோட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் ஜாலியாக இருக்கும். சிரிச்சு பேசுவார். ஆமாம், சில நேரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்னா தோத்துரும் டக்குன்னு பக்கத்தில் வந்து, தலைவரே ஏசு என்ன செத்தா போயிட்டாரு, ஏசு என்ன ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு நான் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமாம், 100 நாள் ஜெபம். 2வது நாள் ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்துல போய் கால் வச்சுட்டு வா, நான் உனக்கு அதை என்ன செய்வேன்? கொடுப்பேன். வாங்குறதுக்கு 25 லட்சம் ரூபா வேணும். எவ்வளவு? ஆமா, 25 ரூபா கூட கிடையாது என்கிட்ட. தோத்துறோம்.
அதை வாங்கினா 25 லட்சம். ஆமாம், ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார் தருவார். ஆமாம், நான் உனக்கு தருவேண்டா அப்படின்னாரு. ஆமாம், 100 நாட்கள் ஜெபம், 50 நாள் ஜெபம் முடிய போகுது. ஆமாம், தோத்திரம், பாதி ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சுட்டாரு. ஆமென். ஏறத்தாழ 12 லட்சம் ரூபா கொடுத்து என்ன செஞ்சாச்சு, கிரயம் பண்ணியாச்சு. மிச்சம் உள்ள ப்ராப்பர்ட்டியை வாங்கணும். ஆமாம், இன்னும் 50 நாள் தான் இருக்கு. நாங்கள் ஜெபத்துக்கு மேலே ஜெபம் டெய்லி அடிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் காலையில் அவர் வந்தார். தோத்துறோம், நானும் அவரும் போய் ஹோட்டலில் சாப்பிட போனோம். அப்படி போகும்போது நான் சொல்லிட்டே வந்தேன், ஆமாம் என்ன பாஸ்டர், பாதியை வாங்கியாச்சு, மீதியை ஒரு ஆற்றுல பாதி ஆற்ற தாண்டியாச்சு, மீதி ஆத்தி என்ன செய்யணும், தாண்டணும். முடியல பாஸ்டர், போராட்டமாக இருக்கு. தோத்துறோம், சொல்லிடுறாரு, காசை மட்டும் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு இந்த தாடிக்காரரு, கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், புலம்புறேன். அவர் பக்கத்தில் கூலா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வந்துட்டு பக்கத்தில் கூலா சொன்னார், தலைவரே இயேசு உசுரோடு இருக்கிறார் தலைவரே, அவர் சாகலாம் இல்லை, உங்களுக்கு 12 லட்சம் ரூபா கொடுக்க கூட வக்கில்லாத ஆண்டவரா நம்ம ஆண்டவர். தோத்துறோம். இந்த வார்த்தையை கிடைச்ச உடனே நான் யோசிச்சேன், ஆட படுவாவி, முன்னால கொடுத்த 12 மறந்துட்டியடா, மிச்சமுள்ள 13 அவருக்கு பெரிய மேட்ரே கிடையாது. தோத்துறோம். ஆமா, அதுக்கப்புறம் விடாப்புடியா ஜெபம் பண்ண பாருங்க, 98வது நாள் மிச்சமுள்ள 13 லட்சத்தையும் கொடுத்து ப்ராப்பர்ட்டியை வாங்கியாச்சு. ஆமென். இப்போ நாங்கள் அங்கே ஒரு ஜெப கூடாரத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். தோத்துறோம், ஞானஸ்நான தொட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே எல்லாரும் வந்து தனித்தனியாக ஊழியக்காரங்களாம் 1 நாள் 2 நாள் 1 வாரம் கூட தங்கி ஜெபிக்கிற மாதிரி அங்கங்கே ஜெப கூடாரங்களை சின்ன சின்ன அப்படி ஒரு டென்ட்டை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். தோத்துறோம், அது ஒரு பெரிய இடம். அதில் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுற மாதிரி ஊழியங்களை செய்யணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா, நம்முடைய பிரச்சனையை விட இயேசு பெரியவர், நம்ம வியாதியை விட இயேசு பெரியவர், நமக்கு ஏற்பட்டிருக்கிற தடைகளை விட இயேசு பெரியவர். நம்ம சொல்லலாம், பிசாசு காதல சொல்லலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இனி முடியாது, இனி முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது, நீ அவமானப்பட்டு போவ, நீ தோத்து போவ, நீ இழந்து போவ, அவ்வளவுதான், உனக்கு இது கிடைக்காது. தோத்துறோம், போடா சப்ப மண்டை. யார சொல்றது புரியுதா உங்களுக்கு? எப்படி? போடா சப்ப மண்டை. தோத்துறோம், நீ செத்து போயிட்டடா, எங்க அப்பா உசுரோட இருக்காரா. வெளியில சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உயிரோடு இருக்கிறார். அது எனக்கு தந்திருக்கிற நம்பிக்கை. ஆமென். பாடுகளை அவர் மேற்கொள்ள பாடுகளை அவரை மேற்கொள்ள முடியல, உபத்திரவம் அவரை மேற்கொள்ள முடியல, மரணம் அவரை மேற்கொள்ள முடியல. அப்புறம் என்னங்க, உங்களை எப்படிங்க அது மேற்கொள்ளும்? உங்களை எப்படி மேற்கொள்ளும்? இயேசு உயிரோடு இருக்கிறார். அவைகள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை, அதை போல என்னையும் அது மேற்கொள்ள முடியாது. ஆமென். நான் சொல்லுவேன், இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா அதனுடைய ஆசீர்வாதம், 4வது ஆசீர்வாதம் புது நம்பிக்கை. புது நம்பிக்கை. 5வது நான் சொல்லி முடிக்கிறேன், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி, தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக, தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூப. அப்ப நான் சொல்றேன், 5வதாக இயேசு எனக்காக உயிரோடு எழுந்ததால் வருகிற ஆசீர்வாதம் என்ன உருமாற்றுவார். ஆமென். எனக்கு ஒரு புதிய உருவத்தை என்ன செய்வாரு, கொடுப்பார். தோத்திரம். என் வாழ்க்கையை புதுசா என்ன செய்வாரு, மாற்றுவார். என்னுடைய நடக்கை, என் பேச்சு, என் சுபாவம், என் செயல்பாடுகள், என்னுடைய வாழ்க்கை முறைமைகள், என்னுடைய எல்லா காரியமும் புதுசா என்ன செய்யும், நான் மறுரூபம் அடைவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் மறுரூபம். ஆமா, தோத்திரம். ஆமா, என் பேர் அதான் இருக்கும், ஆனா என் வாழ்க்கை முறை, ஒவ்வொருத்தவங்களுடைய பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமாவா? சிலருக்கு ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆரோக்கியமே யாரு, நீங்க தானா? ஆனந்தகுமார். ஆனந்தமே இல்லையா? ஆனந்தமே இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டே ஆனந்தம் இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. தோத்திரம். ஆனந்தமே இல்லை, ஆனா ஆனந்தமே இல்லைன்றத ஆனந்தத்தோட சொல்றாரு. அதுவே ஒரு பெரிய கொடுப்பனதான் இல்லையா? சொல்லுங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தோத்திரம். நமக்கு வச்ச பேருக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும், ஆமா, சில சொல்லுவோம், என்ன வாழ்க்கை, எந்த நேரத்தில் எனக்கு பேர் வச்சாங்களோ தெரியல. தோத்திரம். எனக்கு இப்படி ஒரு புருஷன், இப்படி ஒரு மனைவி, இப்படி ஒரு குடும்பம், இப்படி ஒரு வாழ்க்கை. நான் சொல்றேனே, உங்க பேர் எதுவா வேணாலும் இருக்கட்டும். தோத்திரம். இயேசு உயிரோட இருக்கிறார்ன்றதை நீங்க நம்புறீங்கன்னா, உங்களுக்குள்ள இயேசு உயிரோட இருக்கிறாருன்னா நீங்க வேற ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க.
அது மறுரூபம் அடைந்த வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பைபிள்ல தோத்திரம் பேதுருவையும் யாக்கோபையும் ஆண்டவர் ஒலிவ மலைக்கு, யோவானை ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு போறாரு? ஆமா, ஒலிவ மலைக்கு கொண்டு போறாரு. பைபிள் சொல்லுது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு முன்னால மறுரூபம், எந்த வெண்ணானாலும் எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத அளவுக்கு அவர் வஸ்திரம் வெண்மையா இருந்தது. அவருடைய முகம் சூரிய பிரகாசத்தை போல. ஆமென். உங்களுக்கு ஆசை இருக்கா? உங்களுக்கு ஆசை இருக்கா? உங்களுக்கு ஆசை இருக்கா? நீங்க ரோட்ல நடந்து போகும்போது உங்க நடந்து போகிற நிழலை பார்த்து சுகமாகணும்னு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? ஆமென். புதிய ஏற்பாட்டு புத்தகத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பேதுருவை அவனுடைய நிழல் படும்படி கொண்டு வந்து வியாதியஸ்தர்களை என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். அவன் நிழல் பட்ட போது வியாதியஸ்தர்கள், இதுதான் மறுரூபம், இதுதான் மறுரூபம். தோத்துறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இங்கிலாந்து தேசத்துல ஜான் வெஸ்லி அப்படின்னு ஒரு பெரிய தேவ ஊழியர் இருந்தார். மெத்தடிஸ்ட் சபைகளை முதல்ல ஸ்தாபிச்ச அந்த ஃபவுண்டர், அவருக்கு பேர் ஜான் வெஸ்லி. அந்த தேவ மனிதன் ஒரு முறை ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாராமா. கவனிக்கிறீங்களா? ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் வந்து நிக்குது. அந்த ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் வந்து நிக்குது. ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஒரு ஜன்னல் ஓரத்துல இந்த ஜான் வெஸ்லி என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்படி உட்கார்ந்து ட்ரெயின்ல பிளாட்ஃபார்ம்ல போறவங்க வாரவங்க எல்லாம் வரிசையா என்ன செஞ்சுட்டே இருக்காரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஆளு யதார்த்தமா எதேச்சையா அப்படி நடந்து போறார். நடந்து போகும்போது இவர் ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிறத அந்த தேவ மனுஷன் அப்படி என்ன செய்யறாரு? எதேச்சையா அப்படி பிளாட்ஃபார்ம்ல நடந்து போகும்போது அப்படி ரயில்வே ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களை நம்ம பார்ப்போம் பாத்தீங்களா? அது மாதிரி எதேச்சையா பார்க்கிறார். அந்த பார்த்த அந்த ஒரு நொடியில அந்த பார்த்த மனிதன் அங்கேயே முழங்கால் போட்டு, ஐயோ நான் பாவி, நான் பாவி, என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று கதறி அழுது என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு மனிதன் தான் அப்படி ஜெபிக்கிறான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து போற ஒவ்வொருத்தரும் அந்த கம்பார்ட்மெண்ட் கிட்ட போகும்போது என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் எதேச்சையா வந்து அந்த ட்ரெயினுடைய கம்பார்ட்மெண்ட்டை தொட்ட உடனேயும் தொட்ட சில நேரத்தில் சிலர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? அழுது புலம்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நீர் என்னை தொடும், என்னை தொடும், என் வாழ்க்கையை மாற்றும், என் வாழ்க்கையை மாற்றும்னு என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த சம்பவம். ஜான் வெஸ்லி ட்ரெயின்ல போகும்போது அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் எல்லாரும் அழுது புலம்பி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர் உட்கார்ந்து இருந்த ட்ரெயினுடைய கம்பார்ட்மெண்ட்டை தொட்ட வேளையில் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? அழுது புலம்பி. நான் சொல்றேன், ஒரு ஜெபிக்கிற தேவ மனிதன் இன்னொரு ஜெபிக்கிற தேவ மனிதனை உருமாற்ற முடியும். தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனிதன் அவன் பயன்படுத்துகிற பொருளை தொட்டாலே பரிசுத்தம் அடைவோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்ப நம்ம மறுரூபம் அடைந்திருக்கிறோம் என்றால் அந்த மறுரூபத்தினுடைய அடையாளம் என்ன? நம்முடைய அந்த அனுபவம் மற்றவங்களை என்ன செய்யணும்? மாற்றணும், மற்றவங்களை கவ்வி பிடிக்கணும். தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், உங்க சபையில் நீங்க உட்கார்ந்திருந்த சேர்ல யாரோ ஒரு ஆள் வந்து உட்காரும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க உட்கார்ந்திருந்த அந்த அபிஷேகம் அந்த சேர்ல உட்காரவங்களை அந்த அபிஷேகம் பற்றி பிடிக்கணும். ஆமென். நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ முதல்ல நான் என்ன ஆகணும்? மறுரூபம். அப்ப அந்த மறுரூபத்தின் மகிமையை யாரால எனக்கு கிடைக்கும்னா உயிர்த்தெழுந்த இயேசுவால கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவரால் எனக்கு கிடைப்பது புதிய மறுரூப வாழ்க்கை, புதிய மாற்றமுள்ள வாழ்க்கை. 5 காரியத்தை சொன்னேன். 1, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலால் எனக்கு வருவது புது துவக்கம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலால் எனக்கு வருவது புது வாழ்வு. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலால் எனக்கு வருவது புது ஆவி. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலால் எனக்கு வருவது புது நம்பிக்கை. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலால் எனக்கு வருவது புது உருமாற்றம். ஆமென். புதிய உருவம், புதிய பேச்சு. நம்மளை பார்க்கும்போது நீங்க இதுக்கு முன்னால் இப்படி பேச மாட்டீங்களே, நான் பார்த்ததே இல்லையே. பரியாசக்காரரோட உட்காந்து தோத்திரம் முதல்ல எல்லாரையும் கிண்டல் பண்ணுவீங்க, ஜோக் அடிப்பீங்க, நக்கல் பண்ணுவீங்க. இப்போ நீங்க அப்படி பேசுறதே இல்லையே. ஏன்னா நான் முன்னால பழைய மனுஷன், இப்போ புதிய மனுஷன். ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல எடுத்த உடனே தூஷணமான வார்த்தைகள், இப்ப என் வாயில அந்த வார்த்தைகளுக்கான இடமே. எத்தனை பேர் இப்படி சொல்றீங்க? அல்லேலூயா. நம்முடைய சபையில நம்ம அங்க வைத்தால் மட்டும் பத்தாது, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சபையினுடைய அனுபவத்தை என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த
வேண்டும். முதல்ல பாருங்க, ரட்சிக்கப்பட்டா கூட யாராவது ஒருத்தவங்க நம்மளை பத்தி ஏதாவது பேசிட்டா மூக்குக்கு மேல என்ன வந்துடும்? என்னை பத்தி எப்படி நீ ஒன்னு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விடவே மாட்டேன். 4 வார்த்தையை சொல்லி பேசுனதுக்கு நம்ம ரிப்ளை 40 வார்த்தை என்ன செய்வோம்? பேசினா தான் நம்ம மனசே, இல்லாட்டினா நைட்டு தூக்கம் வராது. சில ஆளுக்கெல்லாம் தோத்துறோம், என்ன இப்படி பேசிவிட்டாலே. காலையில பொழுது எப்படா விடியும்னு காத்திருந்து காலையில பொழுது விடிஞ்ச உடனே எந்திரிச்சு வாரி சுருட்டி தோத்துறோம். அந்த சேலையை முந்தானையை தூக்கி இடுப்புல சொருகிட்டு சக்குன்னு அந்த வீட்டுக்கு போய் என்னை பத்தி நீ இப்படி பேசுவேன்னு 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு அக்கா ஆமான்னு சொல்லுது. தலையிலே பொட்டு வைக்கணும்ன்றேன். ஆமாவா? அப்ப உருமாற்றம் அடைந்த வாழ்க்கைனா நீ என்ன வேணாலும் பேசு, நான் அதை திருப்பி என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். நான் பாவி அல்ல, பரிசுத்தம் அடைந்திருக்கிறேன். அவருடைய பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய நீதி எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய உண்மை எனக்குள்ள இருக்கிறது. நான் சொல்றேன், எனக்குள் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். என்னை அவர் மறுரூபப்படுத்தி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய பேச்சில் மாற்றம், என் பார்வையில மாற்றம், என் நடக்கையில மாற்றம், என் சுவாபத்தில் மாற்றம், மன்னிக்கிறதுல மாற்றம். தோத்துறோம். எப்படி என் வாழ்நாள் முழுவதும் அவங்கள நான் மன்னிக்கவே சொல்லியிருக்கோமா? சில நேரங்களில் சொல்லுவோம், செத்தா கூட உன் மூஞ்சியில, செத்த பிற்பாடு யார் மூஞ்சியில என்ன செய்ய முடியாது. ஆனா நம்ம சொல்லுவோம் கோபத்துல, செத்தா கூட, நான் செத்தா நீ என் பக்கத்திலே கூட என்ன செய்யாத, வராத. என் வீட்டு கால் வாசப்படியை நீ என்ன செய்யாத, மிதிக்காத. தோத்துறோம். அப்படிலாம் சொன்னது உண்டு. இன்னைக்கு இந்த ஆராதனையில ஒரு காரியத்தை சொல்ல போறோம். ஆண்டவரே, மன்னிக்க வேண்டியவங்களை நான் மன்னிச்சறேன். ஆண்டவரே, எனக்கு யார் மேலேயும் கசப்பு இல்லை, யார் மேலே எனக்கு கோபம் இல்லை. என்னை ஒருத்தவங்க பழி வாங்கிட்டாங்க, எனக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, நான் உங்களுக்கு திரும்பி அந்த காரியத்தை செய்யாம நான் இருக்க மாட்டேன் அப்படி நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு விரோதமா என்ன பேசியிருந்தாலும், எனக்கு விரோதமா யார் என்ன சொல்லியிருந்தாலும் நான் அவங்கள மன்னிக்கிறேன். ஆண்டவரே, ஆமென். அதுதான் உருமாற்றம் நிறைந்த வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே, நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு யார் சாட்சி? நான் தான் சாட்சி. ஏன்னா என் வாழ்க்கையில ஒரு புது துவக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. ஏன்னா என் வாழ்க்கையில ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்க. ஏன்னா எனக்குள்ள ஒரு புதிய ஆவியை கொடுத்துருக்கிறீங்க. எனக்குள்ள ஒரு புது நம்பிக்கை இருக்கு. நான் உருமாற்றம் அடைந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். சொல்லுங்க, இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இருக்கிறதுல அப்படி எழுமி நின்று இந்த வார்த்தையை சொல்ல போகிறோம். ஆமென். புதிய நம்பிக்கையோட, புதிய வாழ்க்கையோட, புதிய ஆவியோட, புதிய துவக்கத்தோட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தேவனுடைய பிரசன்னத்திலே வீட்டுக்கு போக போகிறோம். சொல்லுங்க, எல்லா கண்களை மூடி. ஹல்லேலூயா. இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், நான் புதிய படைப்பானே. கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், நான் புதிய படைப்பானே. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆழ்கடலில் எரிந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். ஆழ்கடலில் எரிந்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். நினைவு கூற மாட்டார், என் நேசரை துதிக்கின்றேன். சொல்லுவோம், நினைவு கூற மாட்டார், என் இயேசுவை, என் நேசரை
என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். என் மகனாய் தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். சொல்லுவோம், இனி நான் பாவி அல்ல, ஆமென் பரிசுத்தமாகிவிட்டேன். நேசரின் பின் செல்லுவேன், இனி திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின் செல்லுவேன். இயேசுவின் பின் செல்லுவேன். சொல்லுங்க கையை உயர்த்தி திரும்பி பார்க்க மாட்டேன். இன்னொரு முறை. இயேசுவின் பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஒரு புதிய நம்பிக்கையோட, ஒரு புதிய மறுரூபம் அடைந்த, உருமாற்றம் அடைந்த வாழ்க்கையோட, ஒரு புதிய ஆவியின் வல்லமையோட, ஒரு புது துவக்கத்தோட, ஒரு புது மாற்றத்தோட ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த சாட்சியை நம்முடைய வாழ்க்கையில காட்டுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இனி பழையவைகளை திரும்பி பார்க்க வேண்டாம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிற அனுபவம், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம். ஒருவேளை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில புதிய ஜீவியத்தை பெற்றுக்கொண்டேன், ஒரு புதிய நம்பிக்கையோட வாழ்றேன், ஆனா இன்னும் என் வாழ்க்கையில இந்த சில பாவங்கள் அது மறிக்காமலே இருக்கிறது, அது இன்னும் சில அனுபவங்களா என் வாழ்க்கையில பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நீங்க யாராவது சொல்லுவீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவங்கள் மரித்து நான் நீதிக்கு பிழைக்க வேண்டும், பரிசுத்தத்திற்கு பிழைக்க வேண்டும், பரிசுத்தத்தின் பிள்ளையாய் தேவனுடைய நற்கந்தமாய் இந்த பூமியில என்னை நான் காட்ட வேண்டும். ஒருவேளை சபைக்கு நீங்க வரக்கூடியவங்களா இருக்கலாம், ஆலயத்துல வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவங்களா இருக்கலாம், இன்னும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறதுக்கு அடையாளமா இருக்கிற அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு நீங்க வராம இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு அந்த அந்த அனுபவத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறாம பாவத்தை ஜெயிக்க முடியாதுமா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறாம உலகத்தை ஜெயிக்க முடியாது, மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வேணும், ஞானஸ்நான உடன்படிக்கை என்ற அனுபவம் வேணும், தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த உடன்படிக்கைக்குள்ள வர்றேன்ப்பா, எனக்கு இந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் வேணும்பா, புதிய வாழ்க்கை வாழணும், புதிய ஆவிய வேணும் பெறணும், புதிய நம்பிக்கையோட வாழணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை உருமாற்றம் அடையணும். என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் அப்படி ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கலைன்னா கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடி, யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஏதோ சில காரணங்களை சொல்லி ஞானஸ்நானத்தை தள்ளி போட்டிருக்கலாம். இல்லை, இன்னைக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்குள்ள ஒரு புது வாழ்க்கை வேணும், நான் இன்னைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் ஞானஸ்நானத்தை பற்றி பாஸ்டர் பேசும்போதெல்லாம் சிலர் சொல்லும் போதெல்லாம் நான் அதை அள்ள தட்டிட்டேன். பட் இன்னைக்கு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற அந்த உடன்படிக்கைக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க
நீங்க யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா உடனடியா இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே பாஸ்டர் வந்து சந்திங்க. எனக்கு சொல்லுங்க, பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, நான் என்னை ஒப்பு கொடுத்துறேன், பாஸ்டர் என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துறேன், என் குடும்பத்தை பத்தியோ பாரம்பரியத்தை பத்தியோ என் சூழ்நிலையை பத்தியோ நான் பெருசா யோசிக்க மாட்டேன், நான் வாழ்ற வாழ்க்கை இயேசுவுக்கான வாழ்க்கையா இருக்கட்டும், இன்னைக்கு எனக்குள்ள இயேசு உயிரோடு இருக்கிறான்றதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை வேணும், புதிய நம்பிக்கையோட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பாஸ்டர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. சபையில அதற்கான உதவிகளை உங்களுக்கு செய்வாங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னொரு காரியத்தை கூட ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த இடத்துல இருக்கிற ஒரு சிலரோடு ஆண்டவர் பலமுறை பேசியும் இன்னும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு உங்க மனசை திருப்பல. நிறைய கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்குறீங்க. ஆண்டவர் உங்களோட பலமுறை பேசி இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவருடைய ஊழியம் என்று சொல்லும்போது அதை அசட்டை பண்ணுகிறீர்கள், அதை அள்ள தட்டுகிறீர்கள். இல்ல, நீங்க ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருடைய ராஜ்ய பணிக்கு நீங்க தேவை. உங்களோட ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியும் ஒரு விஷயம் கூட பேசுறாரு. உங்களுக்குள்ள இயேசு உயிரோடு இருக்கிறார் பிரதர், உங்களுக்குள்ள இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இனியும் உங்க வாழ்க்கையில பழைய காரியங்களை சுட்டி காண்பித்து நீங்க உங்க அழைப்பை, உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற வாய்ப்பை அள்ள தட்டிராதீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். புது வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார், புது துவக்கத்தை ஆண்டவர் தருகிறார், புது ஆவியை உங்களுக்குள்ள ஆண்டவர் வைக்கிறார், உங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை ஆண்டவர் வைக்கிறார். நீங்கள் புதிய ஜீவிக்கும்படி ஒரு உருமாற்றம் அடைந்த ஒரு வாழ்க்கை. காரணம், உங்களுக்குள் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் தெளிந்தவராய் கல்லறையில் அல்ல, அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அதை இந்த உலகத்திற்கு, இந்த கிராமத்திற்கு, இந்த பகுதிக்கு நீங்க காட்டணும். ஆண்டவரே, இப்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். தேவன் பெரிய காரியத்தை செய்யும். உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு, உம்முடைய ராஜ்ய பணிக்கென்று, களப்பணிக்கென்று உம்முடைய பிள்ளைகளை எழுப்பும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உன்னத உடன்படிக்கைக்கு, ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு, பரிசுத்தமாய் வாழுகிற உடன்படிக்கைக்கு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவீராக. நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.